ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். நாளை ஜூலை 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். ஆஃப்லைனில் திருமலை மற்றும் திருப்பதியில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட் தேவைப்படக்கூடியவங்க நாளை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் புக் செஞ்சுக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் டிடிடி இலவசமாக தான் கொடுக்குறாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளுக்கு 750 டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். சனிக்கிழமைகளுக்கு 500 டிக்கெட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமைகளில் அங்க பிரதட்சணம் பொதுவாகவே இருக்காது. வெள்ளிக்கிழமைகளில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த நாள் அங்க பிரதட்சணம் இருக்காது. நாளை அக்டோபர் மாதத்திற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் அக்டோபர் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் அந்த நாட்களுக்கும் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்காது. திருமலை தரிசன டிக்கெட்டுகள்லேயே மிக மிக வேகமாக புக் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட் தான் இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட். புக்கிங் ஓப்பன் ஆகி 1 நிமிடத்திலிருந்து 1.5 நிமிடத்திற்குள்ளே எல்லா தரிசன டிக்கெட்டும் புக் ஆகி முடிஞ்சிடும். இதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன், குறைவான தரிசன டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. 2வது மேஜர் ரீசன், இது இலவச தரிசன டிக்கெட் என்பதனால டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் பேமெண்ட் கேட்வே எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஜஸ்ட் நாம தேதியும் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிட்டு பில்கிரிம் டீடைல்ஸ் மற்றும் ஜென்ரல் டீடைல்ஸ் கொடுத்துட்டு புக் நோ பட்டன் கொடுத்தாலே இந்த டிக்கெட் புக் ஆகிடும். இந்த டிக்கெட் தப்பே இல்லாமல் வேகமாக புக் பண்ணுறதுக்கும் அவசியமாக இந்த டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் மறக்காமல் மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷனையோ அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனையோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் மட்டுமே இந்த தரிசன டிக்கெட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் செய்து நம்ம டிக்கெட் புக் பண்ணோம்னா மேக்ஸிமம் 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளேயே இந்த டிக்கெட் நம்ம ஈஸியாக புக் பண்ணிடலாம். ஒரு முறை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி அடுத்த 90 நாட்களுக்கு இதே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் நாம் புக் பண்ண முடியாது. இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்த நாளில் இருந்து தான் கணக்கு எடுத்துக்கணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ண பிறகு அங்க பிரதட்சணத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ள. இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் தான் அடுத்த 90 நாட்களுக்கு நீங்க புக் பண்ண முடியாதே தவிர்த்து இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து வேறு எந்த தரிசன டிக்கெட் வேண்டுமானாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். நேற்று நீங்கள் ரிலீஸ் ஆன எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும் இன்று காலையில் ஓப்பன் ஆன ஆர்ஜித சேவா, புஷ்பயாகம், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் செஞ்சிருந்தாலும் அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டும் நீங்கள் புக் செஞ்சுக்கலாம். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் புக் செஞ்சிட்டோம்னா அதற்கடுத்து அந்த தரிசன டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் 2 பேருக்கு புக் பண்ணுறீங்கன்னா 2 பேருமே அங்க பிரதட்சணம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கணும். ஒருத்தர் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடியவர்களாகவும் ஒருத்தரை அவங்களுக்கு ஹெல்ப்பாகவும் நீங்கள் அழைச்சிட்டு போக முடியாது. 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா 2 பேருமே அங்க பிரதட்சணம் செய்யணும். நாம் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்தில் அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு சேவாக்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஹெல்ப்பர்ஸை அழைச்சிட்டு போக முடியாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவங்கள தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது அவங்களுடைய ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். அந்த குழந்தைகள் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் உங்களோட சேர்த்து அவங்களையுமே அங்க பிரதட்சணம் செய்ய வைக்கலாம். இல்ல ரொம்ப சின்ன குழந்தைகள்னா நீங்க அங்க பிரதட்சணம் செய்யும் போது கூடவே அந்த குழந்தைய நடந்து வர சொல்லிடலாம். அங்க பிரதட்சணம் கோவிலுக்குள்ள தான் செய்வோம். அங்க பிரதட்சணம் செய்து முடித்த பிறகு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்க்கறதுக்கும் அலோ பண்ணுவாங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் JN விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்ப்போம். அங்க பிரதட்சணம் செய்வதற்கும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் 2க்கும் சேர்த்து தான் இந்த இலவச தரிசன டிக்கெட் நாம புக் பண்றோம். எத்தனை முறை பிரதட்சணம் செய்யணும்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க. ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்ம பிரதட்சணம் செய்யணும். நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரக்கூடிய அந்த இடம் ஆரம்பித்து உண்டியலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இது ஒரு பிரதட்சணம். இந்த ஒரு பிரதட்சணம் செய்கிறதுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க.
சிலர் நான் அடிப்பிரதட்சணம் செய்கிறதுக்காக வேண்டியிருக்கேன், இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு பதிலாக அடிப்பிரதட்சணம் செய்ய அலோ பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. அப்படி அலோ பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி அடிப்பிரதட்சணம் செய்வதாக வேண்டியிருந்தால் மாட வீதிகளில் வேண்டுமானால் நீங்கள் பிரதட்சணம் செய்யலாமே தவிர்த்து அங்க பிரதட்சண தரிசன நேரத்தில் நீங்கள் அடிப்பிரதட்சணம் செய்ய முடியாது. அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு ஏதாவது இருக்கான்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கீங்க. அப்படி டிடிடி எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இந்த தரிசன டிக்கெட்டுக்கு மென்ஷன் செய்யலை. உங்களால் அங்க பிரதட்சணம் செய்ய முடியும், உங்களுக்கு எந்தவித ஹெல்த் இஷ்யூவும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா அங்க பிரதட்சணம் செய்யலாம். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலை அல்லது திருப்பதியில் ஆன்லைன் மூலமாக டிடிடி ரூம்ஸ் புக் செஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் புக் செய்தால் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. அகாமடேஷன் புக்கிங் எந்த நாள் ஓப்பன் ஆகுதோ அன்றைய நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் செஞ்சுக்கலாம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த புக்கிங் ஓப்பன் ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் ரெண்டுலேயுமே நீங்கள் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே எதில் வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸில் தான் இந்த வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். எதில் வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு இன்னொன்று இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆப்பில் குறைவான டைமர் காமிக்குதுன்னா ஆப்பில் டிக்கெட் புக் பண்ணுங்கள், வெப்சைட்டை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே நீங்கள் சேம் டைம் ஓப்பன் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். அதற்கடுத்து மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து லாகின் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதற்குள்ள டிக்கெட்ஸ் புக் ஆகி முடிஞ்சிடும். ஸோ எதில் வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு அடுத்து ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய இன்னொரு விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வெர்ச்சுவல் கியூ டைம் முடிந்தவுடனே அக்டோபர் மாதத்திற்கான கேலண்டர் டிஸ்பிளே ஆகும். தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக ஒரே ஒரு டைம் ஸ்லாட் தான் இருக்கும், 1 மணி இருக்கும். அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பில்கிரிம் டீட்டெயில்ஸ் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்த உடனே நீங்கள் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை ஒரு முறை டக்குன்னு சரி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய புக் நவ் பட்டன் கொடுத்துட்டாலே இந்த தரிசன டிக்கெட் புக் ஆகிடும். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் பௌர்ணமி ஏகாதசி நாட்களுக்கெல்லாம் இந்த டிக்கெட்ஸ் வேகமாக புக் ஆகும். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதுவும் மாதத்தினுடைய கடைசி வாரமெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். அதில் கடைசி வாரத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் மேக்ஸிமம் நமக்கு கேரண்டீடாக இருக்கும். This slot has been booked by some other pilgrims எரர் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு தரிசன தேதி செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் தரிசன டிக்கெட்லாம் புக் பண்ண பிறகு புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் வந்துச்சு, டிக்கெட் டவுன்லோட் ஆகலை, டிக்கெட் டிஸ்பிளே ஆகலைன்னாலே நம்முடைய தரிசன டிக்கெட் புக் ஆகலைன்னு தான் அர்த்தம். ரீட்ரையெல்லாம் கொடுத்துட்டு போகிறோம்னாலே இந்த டிக்கெட் கண்ணிமைக்கிற நேரத்தில் எல்லா டேட்ஸும் ரெட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் புக் பண்ணும்போதே எந்த எரரும் இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணி இந்த தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து அங்க பிரதட்சணம் செய்து முடித்து கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.